ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் ஹச்சிசிஎஃப் எல்சிஎம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, த ஹச்சிசிஎஃப் ஆஃப் 598 அண்ட் 874 598க்கும் 874க்கும் ஹச்சிசிஎஃப் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 2ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்போ 2 2s are 4, அதுக்கப்புறம் 9 2s are 18, திருப்பி 9 2s are 18 வரும். அப்புறம் 4 2s are 8, 3 2s are 6, 7 2s are 14 வரும். ஸோ இதுக்கு அடுத்து என்ன நம்பர் வச்சு டிவைட் பண்ணலாம்? 2ஆல் பண்ண முடியாது, 3ஆல் பண்ண முடியாது. ஸோ இப்படி யோசிக்கிறதுக்கு இன்னொன்று மாதிரி யோசிக்கலாம். இப்போ 2 கண்டிப்பாக ஹச்சிசிஎஃப் அப்படிங்கிறது இங்கே ஏதோ ஒன்று நான் டிவைட் பண்ண போகிறேன். ஸோ அதோட 2 மல்டிப்ளை பண்ண போகிறேன்னா, ஸோ அதனுடைய ஆன்சர் தான் எனக்கு இந்த ஆப்ஷனில் 4 ஆப்ஷனில் ஏதோ ஒன்றா வரப்போகுது. ஸோ அப்போ 41 எதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 41 வரும். ஸோ அப்போ நமக்கு ஒரு ஹோல் நம்பர் கண்டிப்பாக கிடைக்க போகிறது இல்லை. ஸோ அப்போ 41 ஆப்ஷனில் வர்றதுக்கு ஆன்சராக வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ 43 எடுத்துக்குவோம். 43 2ஆல், அப்போ இதுவுமே 2ஆல் ஏதோ ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணி எனக்கு 43ன்னு வரப்போகிறது இல்லை. ஸோ அப்போயும் 43 எனக்கு ஆன்சராக இருக்கிறதுக்கான சான்ஸ் இல்லை. அதுக்கப்புறம் இப்போ 36 நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் எதை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 36ன்னு ஆன்சர் வரும் அப்படின்னா, 18ன்னு மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு 36ன்னு ஆன்சர் வரும். ஸோ இப்போ 18 இங்கே டிவைட் பண்ண முடியுமா அப்படின்னு நான் பார்க்கணும். ஸோ 299 18 அப்படின்னா 18 1 × 18 18ன்னு வரும். ஸோ மீதி 119 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ 119 அப்படிங்கிறத இப்போ நான் 8 18 என்ன வரும்? 64 6 8 + 6 என்னன்னு வரும்? 14. அப்போ 18 × 6ன்னு போடலாமா? 6 × 8 48 4. அப்போ 6னா 10ன்னு வரும். இப்போ 108 அப்படின்னு எனக்கு 6 × 18 108ன்னு வந்திருக்கு. ஸோ எனக்கு ஆன்சர் 11ன்னு வருது. ஸோ அப்போ என்னால் 18 அப்படின்னா எனக்கு இந்த 299 டிவைட் ஆகலை. அப்போ இப்போயே நமக்கு தெரியுது ஆன்சர் 46 தான் அப்படிங்கிறது. ஸோ இருந்தாலும் நம்ம செக் பண்ணிடுவோம். அப்போ 46ன்னு வர்றதுக்கு 2 × 23 46ன்னு வரும். ஸோ இப்போ இந்த 299 23ஆல் நான் டிவைட் பண்ணி பார்க்கலாமா? 1 × 23 23 69னா 3 × 23 69. ஸோ அப்போ 23ஆல் இதை டிவைட் பண்ண முடியுது என்னால். 13ன்னு எனக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. இப்போ 437ஐயும் நான் 23ஆல் டிவைட் பண்ண ட்ரை பண்ணுறேன். 1 × 23 23, மீதி 207ன்னு வருது. அப்போ 9 × 3 27 2 9 2s are 8. அப்போ இங்கே 19ன்னு வந்துடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்னால் காமனான ஒரு இதை வச்சு ஃபேக்டரை வச்சு 13ஐயும் 19ஐயும் கேன்சல் பண்ண முடியாது. ஸோ அப்போ ஆன்சர் என்னதுன்னா 2 × 23 = 46. ஸோ 46 ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். பட் நான் எப்படி கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 2 மட்டும் டிவைட் பண்ணேன். 2 டிவைட் பண்ண முடியுதுன்னு தெரிஞ்சிச்சு. 2 டிவைட் பண்ணால் 299 437ன்னு வந்துச்சு. ஸோ நான் 2 3ன்னு ஒவ்வொரு நம்பராக டிவைட் பண்ணி கடைசி 23 இதை டிவைட் பண்ணும் அப்படின்னு நான் கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக நான் என்ன செஞ்சேன், 2 கண்டிப்பாக 2ஓட மல்டிப்ளை பண்ணுற நம்பர் தான் நமக்கு ஹச்சிசிஎஃபாக வரப்போகுது. அப்போ நான் ஒவ்வொரு ஆப்ஷனையும் ட்ரை பண்ணி பார்த்தேன். அப்போ 41 43 பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 41 43 வரப்போகிறது இல்லை. அப்போ அதை 2 எடுத்து விட்டேன். அப்போ மீதி இருக்கிற 36 46 மட்டும் வச்சு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. ஸோ இது நம்ம போட்டிருக்கிறப்ப லேட் ஆகிற மாதிரி தெரியலாம். பட் நமக்கு எடுத்தோடனே 2 ஆப்ஷன் கேன்சல் பண்ணிட்டோம். மீதி இருக்கிற 2 ஆப்ஷனில் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா 2 3 4 5ன்னு ஒவ்வொரு நம்பராக வச்சு டிவைட் ஆகுமான்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணுறது, ஆப்ஷன்லேருந்து நம்ம ஆன்சர் கொண்டு வர்றது ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அடுத்த கொஸ்டின், த ஹச்சிசிஎஃப் ஆஃப் 924 105 525. ஸோ ஒரு 3 நம்பருக்கு ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் நம்பர் என்னங்கிறத எழுதிக்கிறேன். 3 நம்பர் எழுதிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு எதை வச்சு நான் ட்ரை பண்ணலாம்? 3ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ 924னா 3ஆல் டிவைட் ஆகும். 105ங்கிறது 3ஆல் டிவைட் ஆகும். இது 525 அப்படிங்கிறது 3ஆல் டிவைட் ஆகுமா? 3ன்னு போட்டேன்னா 1 3 22 7 21 எல்லாமே 3ஆல் டிவைட் ஆகுது. ஸோ 3 × 3 9 0 8 3s are 24 3 3s are 9 5 3s are 15 1 அப்படின்னா மீதி 2. அப்போ 22னா 7 21 அப்படின்னு வரும். 7 × 3 21, மீதி 15னா 5 × 3 15. ஸோ இப்போ இப்படி நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இதையுமே நான் ஆன்சர் வச்சு நான் ட்ரை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டேன்னா கண்டிப்பாக என்னால் பண்ண முடியும். இப்போ இதையுமே நான் ஆன்சரை வச்சு ட்ரை பண்ணலாம். பட் இன்னியுமே வேறு ஏதாவது நம்பர் இங்கே கேன்சல் ஆகுமா அப்படின்னு நான் யோசிக்கிறேன்.
7 எனக்கு என்னமோ கேன்சல் ஆகிற மாதிரி இருக்குது. ஏன்னா 7ன்னு போட்டேன்னா 4 7 28, திருப்பி 28, 4 7 28, 5 × 7 35ன்னு வந்துடும், 2 × 7 14, 35ன்னு 5. ஸோ எனக்கு பார்த்தோன்னே இது 7ன்னு தோணுச்சு, அதனால் இப்போ 7ன்னு போட்டிருக்கேன். ஸோ இப்போ 21 அப்படின்னு நமக்கு கிடச்சிருச்சு. 3 × 7 21. ஸோ இப்போ இந்த நம்பர் இங்கே வந்து 5ன்னு வந்துருச்சு, இங்கே 25ன்னு வந்துருச்சு, இங்கே 44. இப்போ வேறு ஏதாவது நம்பர் வந்து கேன்சல் ஆகுமா அப்படின்னா வேறு ஏதாவது நம்பர் வந்து நம்மளால் டிவைட் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். என்ன 44 இருக்குது, இது 25 25க்கு 5ஆல் டிவைட் ஆகும். ஸோ இங்கே 5ன்னு ஒரு நம்பர் வந்துருச்சு. ஸோ வேறு எந்த நம்பராலையும் டிவைட் பண்ண முடியாது. அப்போ HCF நமக்கு என்னது, ஏன்னா வேறு எந்த நம்பரை வச்சு இந்த 3 நம்பரை வந்து 3 நம்பருக்கும் சேமான காமனான ஒரு ஃபேக்டர் கிடையாது. ஸோ காமனான ஒரு ஃபேக்டர் கிடையாது. ஸோ அப்போ HCFங்கிறது நம்ம கண்டுபிடிச்சோம் 3 × 7. 3 × 7 என்னது 21. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், HCF ஆஃப் 29 23 32 39. ஸோ இந்த 3 2 எழுதுகிறப்ப கேர்ஃபுல்லாக எழுதணும். ஏன்னா பொழுதுனைக்கு 3 2 ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது, எதையாவது மாற்றி கீற்றி எழுதிடக்கூடாது, கொஷினை பார்த்து கரெக்டாக எழுதிக்கணும். ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ரெண்டுமே பெரிய நம்பராக எனக்கு தெரியுது. 2ஆல் டிவைட் ஆகாது, 3ஆல் டிவைட் பண்ணலாமானா இங்கே 1, திருப்பி இங்கே 3ஆலேயும் கஷ்டம் தான். ஸோ இப்படியே நம்ம யோசித்து பார்க்குறதுக்கு இப்போ இன்னொரு மெத்தட் ட்ரை பண்ணலாம். என்ன அப்படின்னா 3239 2923 இது ரெண்டையும் நான் மைனஸ் பண்ணுறேன். ஏன் மைனஸ் பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு ஒன்று தெரியும், டிஃபரன்ஸ் பிட்வீன் 2 numbers இஸ் டிவிசிபிள் பை HCF ஆஃப் தட் 2 numbers. ஒரு 2 நம்பருக்கும் நம்ம டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா, அதாவது சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்குமா, அந்த ஆன்சர் வந்து நமக்கு HCFக்கு ஒரு ஆன்சர் கிடைக்குமா, அந்த HCF கண்டிப்பாக டிவைட் பண்ணும். ஸோ இப்போ இதை நான் டிவைட் பண்ணுறேன், இதை வந்து நான் ஃபஸ்ட்டு சப்ராக்ட் பண்ணுறேன், மைனஸ் பண்ணுறேன். 9 - 3 6, 3 - 2 1, திருப்பி இங்கே 2 அப்படின்னா 12ன்னு வரும். ஸோ 3ன்னு வந்துருச்சு. ஸோ அப்போ 316. அப்போ HCF கிடைக்க போகிற ஆன்சர் இந்த 316 கண்டிப்பாக டிவைட் பண்ணும். HCF நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன்னா அந்த 316 அந்த எக்ஸை வச்சு நம்ம டிவைட் கண்டிப்பாக பண்ணலாம். HCF கண்டிப்பாக அந்த 316 டிவைட் பண்ணும். அப்போ 316 டிவைடட் பை ஒவ்வொரு நம்பராக கூட நாங்கள் ஈஸியாக போட்டு பார்த்துக்கலாம். 37ன்னு நான் போடுறேன். 37 வச்சு 316 டிவைட் பண்ண பார்க்குறேன். எனக்கு ஆன்சர் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 அப்போ 1 × 37 போட முடியாது, ஏன்னா 31 தான் இருக்குது. அப்போ 316 நான் மொத்தமாக தான் எடுத்தாகணும். அப்போ 8 37 8 என்னன்னு பார்க்குறேன். 7 எல்லாம் 49, 8 × 7 56, 5 1 × 8, அடுத்து 2 8 16, 3 8 24, அப்போ 29, 5 கூட்டினோம்னா 29, அப்போ 20ன்னு மிச்சம் வந்துருச்சு. அப்போ 37 நமக்கான ஆன்சராக இருக்காது. ஸோ 37 நமக்கான ஆன்சர் கிடையாது. ஸோ அடுத்து என்னென்னா 47 வச்சு நான் ட்ரை பண்ண போகிறேன். 47 வச்சு ட்ரை பண்ண போகிறேன். 47ம் இதே மாதிரி தான். ஸோ 316 47ஆல் டிவைட் பண்ணணும் அப்படின்னா 316 47 அப்படின்னா 47 × 7 49, மீதி 4னா 28 + 4 32ன்னு வந்துச்சு. அப்போ இதை காட்டி இது 5 தான் கூட. அப்போ இது 47மே டிவைட் ஆகாது. ஏன்னா இப்போ 47 7 329, இதை காட்டி நீ 47 6ன்னு நான் போட்டேன்னா 47 × 6ன்னு நான் போட்டேன்னா எனக்கு 316 காட்டி வேல்யூ ரொம்ப கீழே போயிடும். ஸோ அப்போ என்னால் 47ம் டிவைட் பண்ணாது. அடுத்து 73 வச்சு நான் டிவைட் பண்ணி ட்ரை பண்ணலாம். ஸோ அப்போ 316 73 × 4 என்ன வரும், 4 3 12, மிச்சம் 1 28 29. ஸோ இதில் நான் 73 இப்போ 73 5ன்னு போட்டேன்னா எனக்கு இந்த 316 காட்டி தாண்டி போயிடும். ஸோ ஆப்ஷன் நமக்கு டி தான் நமக்குரிய ஆன்சர். ஸோ டி இப்போ ஆன்சர்னு கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம வேணால் திருப்பி வேணால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். 79 தான் ஆன்சர்னு நான் சொல்லிட்டேன். பட் ஏன்னா 3 இதுவுமே நமக்கு ஆன்சராக வரல. ஸோ அதனால் 79 நம்ம செக் பண்ணி பார்த்துடணும் எப்பயுமே, அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. என்ன ஃபஸ்ட்டு பண்ணோம், 32 39 29 23. ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணேன். மைனஸ் பண்ணிவிட்டு எனக்கு என்ன ஆன்சர் கிடச்சிச்சு, 316ன்னு கிடச்சிச்சு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த 316 79 டிவைட் பண்ணுதா அப்படின்னு நான் செக் பண்ணணும். 9 இங்கே என்னென்னு வருது, 6ன்னு வருது. அப்போ 4 × 9 36, மிச்சம் 3, இங்கே 28 + 3 31. ஸோ அப்போ 79 கண்டிப்பாக அந்த 316 டிவைட் பண்ணுது. இப்போ இந்த 29 23
32 39 டிவைட் பண்ணுமா அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் 79 ஆன்சர்னு 3 ஆப்ஷன் வரலைங்கிறப்பயே நான் 79 ஆன்சர்னு கண்டுபிடிச்சிட்டேன். நம்ம 79 இந்த 316 டிவைட் பண்ணுதானும் பார்த்துக்கலாம், இல்லை டேரெக்டாக நம்ம இந்த ஸ்டெப்புக்கே போயிடலாம். இந்த ஸ்டெப்பில் 79, இப்போ 79 இந்த 2 ஆன்சரை டிவைட் பண்ணுதா, அவ்வளோதான் கேள்வி. 79 அப்படின்னு போட்டேன்னு எனக்கு என்ன கிடைக்கும்? 3 × 79 என்னன்னு பார்க்கணும். நான் 3 × 79 3 × 9 27, 3 × 9 27, மிச்சம் 2, 21 + 2 23ன்னு கிடைக்குது. ஸோ 8 12 5 5 3. இப்போ 3 இங்கே இருக்குது, இங்கே 9 அப்படின்னு இருக்குது. இப்போ 6 × 9ன்னு நான் போடலாமா? 7 × 9ன்னு நான் போடலாம். ஏன்னா 7 9 63, இந்த 3ன்னு வருது, மிச்சம் 6, 7 49, 6 கூட்டினா 55. ஸோ 37 79 இந்த ஆன்சர் கிடச்சிருச்சு. 29 23. இப்போ இந்த 3239 எதால் டிவைட் ஆகுதுன்னு பார்க்கணும். ஸோ எனக்கு இப்போ இதில் ஒன்று தோணுது என்ன அப்படின்னா, இந்த 3 2 3 9 2 9 2 9 2 3 இது ரெண்டையும் மைனஸ் பண்ணப்போ எனக்கு என்ன ஆன்சர் கிடச்சிச்சு? 316ன்னு கிடச்சிச்சா? 4 × 79 316. இந்த 29 23 இதை வந்து 37 × 79 வச்சு நம்ம மல்டிப்ளை பண்ணுறப்ப நமக்கு இந்த 29 23 கிடைக்குதா? அப்போ 37 ப்ளஸ் இந்த டிவைஸ், இந்த நம்பர் 316க்கு என்ன போட்டிருக்கோம்? 4 × 79ன்னு போட்டிருக்கோமா? இப்போ 37 + 4 41. இப்போ 41 79 நமக்கு இந்த ஆன்சர் வருதான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். 9 7 36னா மிச்சம் 3ன்னு இருக்கும். ஸோ 28 31 அப்படின்னு நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ நமக்கு என்ன வேணும்? இது ரெண்டையும் நான் கூட்டுறேன் அப்படின்னா 32 33ன்னு கிடச்சிச்சு. ஸோ அப்போ 41 79 32 39 3239ங்கிற ஆன்சர் எனக்கு கிடைக்கிது. ஸோ அந்த 41 நான் எப்படி போட்டேன்னு புரியுதுல்ல? ஸோ என்ன அப்படின்னா, இது ரெண்டையும் மைனஸ் பண்ணப்போ எனக்கு ஒரு வேல்யூ கிடச்சிச்சு. அது வந்து இந்த இது. ஸோ 29 23 316 நான் கூட்டினேன் அப்படின்னா 3239ங்கிற எனக்கு ஆன்சர் கிடைக்கும்ல. இது என்ன? இது வந்து 37 × 79. அப்போ இது வந்து 4 × 79. ஸோ அப்போ இது ரெண்டையும் கூட்டினேன் அப்படின்னா எனக்கு இந்த ஆன்சர் வரும்ல. இப்போ 79 காமனாக எடுத்தேன்னா 37 + 4 என்ன வரும்? 41ன்னு வந்துருச்சுல. ஸோ 41 × 79 3239. ஸோ இதை வந்து 41ங்கிறது இப்படி தான் கண்டுபிடிச்சேன். ஸோ நம்ம இப்படியெல்லாம் போடணுன்னு கூட அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு நான் பார்க்குறேன் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் எனக்கு எந்த நம்பரும் டிவைட் ஆகிற மாதிரி தெரியலை. அதனால் நான் என்ன பண்ணுறேன்? டிஃப்ரென்ஸ் பார்க்குறேன். ரெண்டு கொடுத்த 2 நம்பரையும் மைனஸ் பண்ணி நான் எனக்கு ஒரு ஆன்சர் வருது. 2 நம்பரையும் மைனஸ் பண்ணி 2 நம்பரையும் கழிச்சேன்னா எனக்கு ஒரு ஆன்சர் வருதா? அந்த ஆன்சரை ஒவ்வொரு ஆப்ஷனாக வச்சு டிவைட் பண்ணுறேன். எந்த ஆப்ஷனுமே டிவைட் ஆகலை. அப்போ ஆப்ஷன் டி தான் ஆன்சர்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் அதை நான் செக் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ செக் பண்ணுறதுக்கு இந்த 2 நம்பரையும் டிவைட் பண்ணி பார்க்குறேன். 2 நம்பரும் டிவைட் ஆகுது. ஸோ 79 தான் எனக்குரிய ஆன்சர். ஸோ அடுத்த கொஷின், த HCF ஆஃப், இப்படி ஒரு டேர்ம் கொடுத்துட்டு ஒரு 3 டேர்ம் கொடுத்துருக்காங்க. இதுக்குரிய HCF என்னன்னு கேட்குறாங்க. ஸோ 2^3 × 3² × 5 × 7^4. அடுத்து 2² × 3^5 × 5² × 7^6. அடுத்து 2³ × 5³ இங்கே 3 இல்லை, அதனால தான் நான் இங்கே எழுதலை 3. ஸோ ஏன்னா 1ன்னு வேணால் போட்டுக்குவோம். அடுத்து 7². ஸோ 2க்கு நேராக 2 எழுதணும், 3க்கு நேராக 3 எழுதணும், 5க்கு நேராக 5 எழுதணும், 7க்கு நேராக 7 எழுதணும். ஸோ ஒரு வேளை இந்த இதை மாற்றி கொடுத்துருந்தா ஃபஸ்ட்டு 2³ × 5 × 7^4 × 3², அடுத்த டேர்மில் 2² × 7^6 × 3^5 × 5² இப்படி கொடுத்துருந்தாலும் நம்ம 2க்கு நேராக 2 3க்கு நேராக 3, ஏன்னா அப்படி எழுதிக்கிட்டோம்னா நமக்கு எல்சிஎம்மோ ஹச்சிசிஎஃப்ஓ எது கண்டுபிடிக்கவும் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ HCF தான் கேட்குறாங்க. அப்போ HCFனால் எனக்கு என்ன? ஒவ்வொரு பவர்லையும் இருக்கிறதுலையே கம்மியான பவர் இருக்கிற அந்த நம்பரை எழுதிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன எழுத போகிறேன் அப்படின்னா 2ன்னு நான் பார்க்குறேன். அப்போ 2க்கு 3 டேர்ம்லேயுமே 2 இருக்குது, 3 டேர்ம்லேயுமே 2 இருக்குது. அப்போ 2 முதல் நான் எழுதிக்கிறேன். அதில் எது கம்மியான பவர்னு பார்க்குறேன். நான் கேட்குறது HCF, கம்மியான பவர் ஸ்கொயர் தான். அப்போ ஸ்கொயர் முதல்ல எழுதிக்கணும். இன்ட்டு 3 அப்படிங்கிற டேர்மு இதுலேயும் இருக்குது, ஆனால் இதில் இல்லை. அப்போ 3 எழுதக்கூடாது. அப்போ 1ன்னு நான் எழுதுவேன்.
சரி, எதுவுமே எழுதக்கூடாது. அப்போ நான் மல்டிப்ளிகேஷன் தானே, நான் 1 × 1ன்னு நான் எழுதிக்கிறேன். இப்போ இங்கே 5ன்னு இருக்குது, ஆனால் 5க்கு கம்மியான பவர் ஃபஸ்ட்டில் தான் 5 பவர் 1ன்னு இருக்குது. ஸோ அதனால் 5ன்னு மட்டும் நான் எழுதிக்கிறேன். அடுத்து 7, இங்கே 7² தான் கம்மியான பவர். 3லையுமே 7 இருக்குது, ஆனால் கம்மியானது 7². இப்போ HCF என்னன்னு நம்ம பார்க்கணும். ஸோ 2 × 4 × 5, இந்த 1 அது அப்படியே 1 × 5 5 தானே. ஸோ அடுத்து 7² 49. அப்போ 4 × 5 20 × 49. இப்போ 49 20 தான் நமக்குரிய ஆன்சர். 18 1 980 நமக்குரிய ஆன்சர் கிடச்சிருச்சு. 980 அப்படிங்கிறத நமக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் ஏ. என்ன பண்ணியிருக்கேன், ஒவ்வொரு டேர்மையும் நேராக எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், இப்போ 5ன்னு நான் எடுத்துக்கிட்டேன்னா 3 டேர்ம்லையுமே 3 கொடுத்த 3 இதுலையுமே 5 இருக்கான்னு பார்க்குறேன். அந்த 5 எழுதிக்கிறேன். அதில் கம்மியான பவர் எதுவோ அதை போட்டுக்கிறேன். ஏன்னா HCF தான் கண்டுபிடிக்கிறோம். இப்போ அதே மாதிரி 2 3 டேர்ம்லேயும் இருக்குது, 2 எழுதிக்கிறேன். அதில் கம்மியான பவர் எதுனா ஸ்கொயர், அதை அப்படியே எழுதிக்கிறேன் 2². அப்போ 3 பார்க்குறேன். 3 ஒரு டேர்மில் இல்லை. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அதை நான் 3யவே விட்டுட்டு × 1ன்னு போட்டுக்கிறேன். இப்போ 7 3 டேர்ம்லேயும் இருக்குது, கம்மியான பவர் 7². ஸோ அதை எழுதிக்கிட்டேன். கடைசி எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி எனக்கான ஆன்சரை போட்டுட்டேன். அடுத்த கொஸ்டின், HCF ஆஃப் 2³ 3² 4 5² 15. இதை நான் முதல் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கிறேன். 2³ 8, 3² 9, 4ங்கிறது அப்படியே 4ன்னு எழுதிக்கிறேன். 5² 25, 15ங்கிறத 15ஆகவே எழுதிக்கிறேன். ஸோ நான் ஏன் இதை ஃபஸ்ட்டு நான் ஸ்கொயரு க்யூபெல்லாம் மாற்றி ஒரே நம்பரை எழுதிக்கிட்டேன் அப்படின்னா, இனிமேல் நமக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் 2 போகுமான்னு பார்க்குறேன். ஃபஸ்ட்டு 2 இதுவும் போகும், ஆனால் அந்த 9 25 15 போகாது. அப்புறம் 3 டிவைட் பண்ணுமான்னு பார்க்குறேன். 3ங்கிறது 8 டிவைட் பண்ணாது. அப்போ நான் மீதி இருக்கிறத செக் பண்ணணும் அவசியம் இல்லை. இப்போ 2 டிவைட் ஆகலைன்னா கண்டிப்பாக 4 டிவைட் ஆகிறதுக்கான சான்ஸ் கம்மி தான். இங்கே 9 இருக்குது, 4 டிவைட் ஆகாது. அப்போ நான் மீதி டேர்ம்லாம் செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. 5 டிவைட் ஆகுமான்னு பார்க்குறேன். 8ன்னு இருக்குது, இங்கே 9ன்னு இருக்குது, 5 டிவைட் ஆகாது. ஸோ இப்போ நான் இந்த ஆன்சர் நான் கண்டுபிடிச்சிட்டேன். எனக்குடைய HCF அப்படிங்கிறது 1 தான். இதில் காமன் ஃபேக்டரே இந்த டேர்முக்கு நடுவில் காமன் ஃபேக்டரே கிடையாது. ஏன்னா இங்கே 4ன்னு வந்துருச்சு. அப்போ 4ங்கிற நம்பருக்கு கீழே தான் நான் செக் பண்ணணுமே தவிர அதுக்கு மேலே நான் நம்பர் செக் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா ஹையஸ்ட்டு காமன் ஃபேக்டர் எப்போயுமே கொடுத்த நம்பர்களில் ஒரு சின்ன நம்பராக இருக்கும். இல்லைன்னா அந்த சின்ன நம்பர் காட்டி சின்னதாக தான் இருக்குமே தவிர இந்த 4 காட்டி பெருசாக இருக்காது. இப்போ ஒரு வேளை 2 3 5ன்னு ஒரு 3 நம்பர் கொடுக்குறாங்க. இதுக்குரிய HCF என்னது, 1 தான். இப்போ இருக்கிறதுலே சின்ன நம்பர் 2. இதுக்குரிய மேக்ஸிமம் பாசிபிலிட்டி HCF 1 2ஆக இருக்கணும், இல்லை அதை காட்டி சின்னதுன்னா 1ஆக இருக்கணும். ஸோ இதுக்கு HCF 1. இப்போ 4 2 8ன்னு நான் எடுத்துக்கிறேன். இதுக்குரிய HCF என்ன, 2ன்னு போடுவேன். ஏன்னா 2 1 4ன்னு வந்துடும். இதுக்கப்புறம் நமக்கு வேறு எதையும் வச்சு காமனாக 3 டிவைட் பண்ண முடியாது. அப்போ இதுக்குரிய HCF என்னது, 2. அப்போ இருக்குது இந்த 3 நம்பரில் சின்ன நம்பர் என்ன நம்பர், 2 தான் சின்ன நம்பர். அப்போ இந்த 2 இந்த HCF மேக்ஸிமம் பாசிபிலிட்டி என்ன, 2ஆக இருக்கணும், இல்லை அதை காட்டி சின்ன நம்பர் 2 காட்டி சின்ன நம்பர் 1ஆக இருக்கணும். அப்போ 2ன்னு நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ அப்போ இங்கே மேக்ஸிமம் பாசிபிலிட்டி 1 4ஆக இருக்கணும். HCF 4 அப்படிங்கிறதா இருக்கணும், இல்லை அது 3 2 1 இந்த 4 நம்பரில் ஏதோ ஒரு நம்பராக தான் இருக்கணும். இதை காட்டி பெரிய நம்பர் 4 காட்டி பெரிய நம்பராக இருக்க வாய்ப்பே இல்லை. அப்போ 2 3 4 HCF இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ HCF கண்டிப்பாக 1ஆக தான் இருக்கணும். ஸோ ஆன்சர் நமக்கு ஆப்ஷன் சி 1ங்கிறது தான் நமக்குரிய ஆன்சர். ஏன்னா 1ங்கிறது எல்லாத்தோடையுமே காமன் ஃபேக்டராக தான் இருக்கும். ஸோ இதில் இருக்கிறதுல எல்லாத்தையும் டிவைட் பண்ணக்கூடியது 1 தான். ஸோ 1 அப்படிங்கிறது தான் நமக்குரிய ஆன்சர். HCF ஆஃப் 2³ 3² 4 5² and 15 அப்படிங்கிறதுனுடைய ஆன்சர் ஆப்ஷன் சி 1. அடுத்த கொஸ்டின், HCF ஆஃப் 6/7 5/14 10/21 இந்த 3 நம்பருக்கு என்ன கேட்குறாங்க, HCF கேட்குறாங்க. ஸோ ஒரு ஃப்ராக்ஷன் ஃபார்மெட்டில் வேல்யூ கொடுத்துட்டு அதுக்கு HCF கேட்டாங்கன்னா HCF ஆஃப் நியூமரேட்டர் divided by LCM of denominator. ஸோ இப்படி ஃப்ராக்ஷனில் கொடுத்துட்டு அதுக்கு HCF கேட்டாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கணும், HCF ஆஃப் நியூமரேட்டர் டிவைடட் பை LCM ஆஃப் டினாமினேட்டர். நியூமரேட்டரில் இருக்கிற 3 நம்பர் 6 5 10 இது 3க்கும் HCF கண்டுபிடிச்சிக்கணும். டிவைடட் பை LCM ஆஃப் 7 14 21 இந்த கீழே இருக்கிற நம்பருக்கு LCM கண்டுபிடிச்சிக்கணும். இதுக்கு என்ன ஆன்சர் வருதோ அதுதான் இந்த கேள்வியினுடைய ஆன்சர்.
ஸோ ஹச்சிசிஎஃப்னு கொடுக்குறாங்க, ஹச்சிசிஎஃப் தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ ஃப்ராக்ஷனில் இருக்குது, நான் மேலே நியூமரேட்டருக்கு ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கிறேன், கீழே டினாமினேட்டருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கிறேன். ஹச்சிசிஎஃப் தானே கேட்குறாங்க, அப்போ நியூமரேட்டரில் ஹச்சிசிஎஃப், டினாமினேட்டரில் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறேன். ஒருவேளை எல்சிஎம் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஃப்ராக்ஷன் ஃபார்மெட்டில் கொடுத்துருந்தாங்கன்னா மேலே எல்சிஎம் கண்டுபிடிப்பேன், நியூமரேட்டருக்கு எல்சிஎம் கண்டுபிடிப்பேன், டினாமினேட்டருக்கு ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிப்பேன். ஸோ புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். எல்சிஎம் கேட்டால் மேலே எல்சிஎம் வரணும், ஹச்சிசிஎஃப் கேட்டால் நியூமரேட்டரில் ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் 6, 5, 10க்கு ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும். 6, 5, 10க்கு ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும். 2ன்னு போட்டால் 3. ஸோ 2 என்னால் போட முடியாது. ஸோ 2ன்னு போட்டால் 5 டிவைட் ஆகாது. 3 வருமா? வராது. 4 வருமா? வராது. அப்போ 5 வருமா? வராது. ஸோ 5க்கு மேலே நான் கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா போன சம்பளம் தான் பார்த்தேன், ஹச்சிசிஎஃப்ங்கிறது கொடுத்த 2 நம்பர்லேயோ 3 நம்பர்லேயோ சின்ன நம்பர் எதுவோ அதுவாக தான் இருக்கணும். இல்லை அப்படின்னா அதை காட்டியும் சின்னதாக வேணால் இருக்கலாமே தவிர அதை காட்டியும் பெருசாக இருக்காது. அதை காட்டியும் எப்படி இருக்காது? பெருசாக இருக்க சான்ஸ் இல்லை. ஸோ இப்போ 6, 5, 10ன்னு எனக்கு 3 நம்பருக்கு நான் ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ எனக்கு என்ன ஆன்சர் தெரியுதுன்னா ஹச்சிசிஎஃப் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு எனக்கு கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ ஹச்சிசிஎஃப் என்னவா இருக்கணும்? 1 தான் ஹச்சிசிஎஃப். அதுக்கப்புறம் என்னன்னா 7, 14, 21க்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் ஃபஸ்ட்டு 7ஆல் டிவைட் பண்ணுறேன். 1, 2, 3. அப்புறம் 2ஆல் டிவைட் பண்ணுறா 1, 1, 3ன்னு வரும். அப்புறம் திருப்பி 3ஆல் டிவைட் பண்ணால் 1, 1, 1. ஸோ 1, 1, 1 வர்ற முடிக்கும் நான் டிவைட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ இந்த 3 நம்பரையும் நான் மல்டிப்ளை பண்ணால் எனக்கான எல்சிஎம் கிடச்சிரும். 7 × 3 × 2. அப்போ 2 × 3 6, 6 × 7 42, 42. ஸோ ஆன்சர் அப்போ என்னது? மேலே ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிச்சேன், என்னது ஆன்சர் 1ன்னு வந்துச்சு. டிவைடட் பை கீழே இருக்கிற நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டேன், அதுக்கான ஆன்சர் 42ன்னு வந்துருச்சு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1/42. அடுத்த கொஸ்டின், டிசிடி ஆஃப் 1.08, 0.36, 0.9 பாயிண்ட்டை மறந்துடக்கூடாது. ஏன்னா எழுதுகிறப்பே பாயிண்ட்டை விட்டுட்டு எழுதிடுவோம், 36 மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க பாருங்களேன் 0.36ன்னு கூட கொடுக்கல, 0.36ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம எழுதுகிறப்போ 36ன்னு எழுதிட்டு ஆன்சர் எங்கேயோ போயிடும். ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ பாயிண்ட் வைக்கிற இடத்துல பாயிண்ட்டை நல்லா வச்சுக்கணும், பாயிண்ட் வர இடத்துலலாம் கரெக்டாக நோட் பண்ணிக்கணும். அதே மாதிரி ட்ரூவா ஃபால்ஸான்னு கேட்டிருப்பாங்க, அந்த ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் இப்போ வருகின்ற கூற்றுகளில் எது சரி அப்படின்றத அதை சரியாக ஒரு வட்டம் போட்டணும், இல்லைன்னா நல்லா கூட கிழிச்சிடணும். ஏன்னா கீழே வந்து 1 ஒன்லி 2 ஒன்லி 1 and 2 ஒன்லி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம எது தவறுன்னு நினச்சிருப்போம். ஒருவேளை பின் வரும் கூற்றுகளில் எது தவறு, எது ஃபால்ஸ் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நம்ம அங்கேயும் ஆப்ஷனில் 1 ஒன்லி 1 and 2 ஒன்லி அப்படின்னு மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ 1 and 2 ஆர் ஃபால்ஸ் அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க. அந்த ஃபால்ஸுங்கிற வார்த்தை ஆப்ஷனில் இருக்காது. ஸோ நம்ம கொஷின் படிக்கிறப்பே ஃபால்ஸு ட்ரூன்னு வந்துச்சுன்னா அதெல்லாம் நம்ம அண்டர்லைன் பண்ணிக்கணும், இல்லாட்ட ஒரு வட்டத்தை போட்டுறணும். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் நமக்கு இப்போ புள்ளி அப்படிங்கிறப்ப மேக்ஸில் புள்ளியெல்லாம் நம்ம கவனமாக நோட் பண்ணிக்கணும். ஸோ 1.08, 0.36, 0.9. ஸோ டெசிமலை ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கிறேன். 108னா 100ன்னு டிவைட் பண்ணணுமா, ஏன்னா 2 ஸ்தானம் இருக்குது, கீழே 100ன்னு போட்டுக்கிறேன். 36 100ன்னு வரணும். இங்கே 9 10ன்னு தான் வரும், ஏன்னா அங்கே புள்ளிக்கு இப்போ அடுத்து ஒரு ஸ்தானம் தான் இருக்குது. 9/10ன்னு வரும், ஆனால் கீழே 2 இடத்துலையும் 100 இருக்குல்ல, அதனால் நான் இங்கேயும் 100ஆக மாற்றுறேன். அப்போ மேலேயும் ஒரு 0 போடணும். ஏன்னா 10ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறேன். 9/10ன்னு எனக்கு கிடச்சிச்சு, 10ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை திருப்பி என்ன இந்த 90/100 கேன்சல் பண்ணால் எனக்கு என்ன ஆன்சர் வரும்? 9/10 தானே வரும். ஸோ நான் அந்த 0.9 9/10 தான் எழுதியிருக்கணும். என்னோட கம்ஃபர்டபுளுக்காக நான் 100ன்னு மாற்றுறதுக்காக மேலே ஒரு 10 மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன், கீழேயும் ஒரு 10 மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஆன்சர் எனக்கு 90/100ன்னு இருக்குது. ஸோ ஜிசிடினாலும் ஹச்சிசிஎஃப்னாலும் ஒன்று தான். ஸோ நியூமரேட்டருக்கு ஹச்சிசிஎஃப் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம், டினாமினேட்டருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். அப்போ டினாமினேட்டருக்குரிய எல்சிஎம் 100 அப்படின்னு தெரிஞ்சிச்சு, ஏன்னா எல்லாத்துலேயுமே 100 தான் இருக்குது. ஸோ 100 அப்படின்னு எல்சிஎம் தெரிஞ்சிச்சு. இப்போ இந்த மேலே இருக்கிற 3 நம்பருக்கு மட்டும் நான் ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிச்சா போதும். நான் ஏன் இந்த இடத்துல 10ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணேங்கிறது இப்போ புரியும். ஏன்னா எல்சிஎம் எடுக்கிறப்ப 2 இடத்துல 100ம் ஒரு இடத்துல 10ன்னு இருந்துச்சுன்னா கன்ஃபியூஸ் ஆகும். 3 இடத்துலையுமே 100ன்னு நான் வச்சுக்கிட்டேன்னா 100ன்னு ஆன்சரை போட்டுருவேன். ஸோ இப்போ இந்த இதை வந்து நம்ம ஹச்சிசிஎஃப் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். 108, 36, 90க்கு ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு 3ஆல் டிவைட் பண்ணுறேன். 3 × 3 9, அப்போ 18ன்னு வரும். 6 × 3 18. அதுக்கப்புறம் இங்கே 1 2, இங்கே 30. திருப்பி நான் 3ஆல் டிவைட் பண்ணுறேன்னா 1 2
4 × 3 12, அதுக்கப்புறம் 10ன்னு வரும். திருப்பி 2ஆல் டிவைட் பண்ணலாம். 6 × 2 12, 2 × 2 4 5. ஸோ இதுக்கப்புறம் அந்த 6 2 5 வேறு ஏதாவது டிவைட் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக டிவைட் பண்ண முடியாது. ஸோ HCF என்ன 3 × 3 × 2. HCF என்ன 3 × 3 × 2 தான் நமக்கு கூடிய ஆன்சர். 3 × 3 9, 9 × 2 18. ஸோ என்னது ஆன்சர்? மீ பெரு பொது வகுத்தி. ஸோ HCF 18. ஸோ 18/100 நான் கேன்சல் பண்ணேன்னா எனக்கான ஆன்சர் கிடச்சிரும். ஸோ கேன்சல் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா கேன்சல் பண்ணால் ஃப்ராக்ஷனில் வரும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, டெசிமலில் தான் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நான் புள்ளி மட்டும் கீழே 100ன்னு இருக்குது, அப்போ 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணுமா, அப்போ 0.18. ஸோ ஆப்ஷன் சி எனக்குரிய ஆன்சர் 0.18. அடுத்த கொஸ்டின், HCF ஆஃப் x² - 2xy + y². அடுத்து இன்னொரு டேர்ம் x⁴ - y⁴. இந்த ஃபஸ்ட்டு x⁴ y⁴ x² y² நான் எழுதலாம். அடுத்து இது வந்து a² - b²ங்கிற ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போ ஏங்கிறது இங்கே என்னதுன்னா x² தான் a, பிங்கிறது என்னது y² தான் b. அப்போ x² - y² × x² + y². அதுக்கு அடுத்த டேர்மில் இது a² - b² ஃபார்மில் இருக்குது, ஆனால் இங்கே ஏங்கிறது x, பிங்கிறது y. அப்போ x + y. நான் a² - b² = a - b × a + b. இப்போ x - y × x + b x² + y². ஸோ இதுதான் நான் சிம்பிளிஃபை பண்ணி சால்வ் பண்ணி வச்சுருக்கிறேன் ஆன்சர் இந்த டேர்முக்கு. இப்போ இந்த டேர்மை நான் பார்க்கணும். இது பார்த்தாலே தெரியுது, x - y² ஃபார்முலா x². இது வந்து a - b² நான் a²ன்னு போடுவோம், ப்ளஸ் b² -2ab -2ab. அப்போ இங்கே வந்து 2xy அப்படின்னு வரும். இங்கே x² + y². ஏன்னா a - b² ஃபார்முலா என்ன, a² + b² -2ab தானே. அப்போ இங்கே x - y² என்னன்னு வரும், x² + y² -2xy. அதுதானே இங்கே இருக்குது. ஸோ அப்போ நான் அதை எப்படி எழுதிக்கலாம், x - y² எழுதிக்கலாம். ஸோ இதுக்கு ஒரு ஆன்சர் கிடச்சிருச்சு, இதுக்கு ஒரு ஆன்சர் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ இது ரெண்டுலேயும் எது காமனாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நான் எழுதிடணும். x - y காமனாக இருக்குது, ஃபஸ்ட்டு நான் அதை எழுதிக்கிறேன். ஏன்னா இங்கே x - y காமனாக இருக்குது. இங்கே இன்னொரு இதை வந்து x - y² எப்படி எழுதலாம், x - y × x - y எழுதலாம். இங்கே ஒரு x - y நான் எழுதிட்டேன். அப்போ இது இங்கேயும் கேன்சல் பண்ணிடுறேன், இங்கேயும் கேன்சல் பண்ணிடுறேன். இங்கே இன்னொன்று என்ன, x - y இருக்குது. இங்கே வேறு ஏதாவது x - y இருக்கா, இல்லை. அப்போ HCF என்ன அப்படின்னா x - y அப்படிங்கிறதான் எனக்குரிய HCF. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சிங்கிறது தான் எனக்குரிய ஆன்சர். நான் இதுக்கு ரெண்டுக்கும் காமனான ஃபேக்டர் பார்க்குறேன், x - y மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி x - y அப்படிங்கிறது தான் இந்த ரெண்டு டேர்முக்குரிய HCF. அடுத்த கொஸ்டின், HCF ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு 2 எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு குவாட்ரட்டிக் எக்ஸ்பிரஷன். குவாட்ரட்டிக்னா பவரில் 2ன்னு இருக்குது. x² + 4x - 12. இங்கே x³ + 6x² - 16x. இதில் முதல்ல நான் எக்ஸை வெளியே எடுக்கலாம்ல, எல்லா டேர்ம்லேயும் எக்ஸ் இருக்குது. எக்ஸை வெளியே எடுத்தேன்னா x² + 6x - 16 அப்படின்னு வரும். இதை அப்படியே சால்வ் பண்ணலாம். இதை இப்போ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனாக சால்வ் பண்ணுறேன். இப்போ மேலே -12ன்னு போட்டுக்கிறேன், கீழே +4 அப்படின்னு போட்டேன்னா என்ன ஆன்சர் வரும், 6 × 2 12ன்னு வரும். ஆனால் இது இங்கே மைனஸ் போட்டேன்னா கரெக்டாக வந்துடும். ஸோ அப்போ இதை எனக்கு சால்வ் பண்ணேன்னா 6x - x + 6x + 6 × x - 2 அப்படின்னு வரும். இப்போ அதே மாதிரி இதையும் நான் சால்வ் பண்ணலாம்ல. இது ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். இதையும் நான் சால்வ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆன்சர் வரும், 4 × 4ன்னு போட்டால் கீழே வராது, 8 × 2ன்னு போட்டால் கரெக்டாக இருக்கும். ஸோ அப்போ 8 - 2 + 6ன்னு வந்துருச்சு, 8 × -2 -16ன்னு வந்துருச்சு. ஸோ இப்போ இதுக்கு சால்வ் பண்ணேன்னா எனக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருச்சு, x + 8 × x - 2. அப்போ இந்த முன்னாடி இருக்கிற எக்ஸையும் மறந்துடக்கூடாது. அப்போ x × x + 8 × x - 2. இப்போ இந்த டேர்ம் இந்த x³ + 6x² - 16x சால்வ் பண்ணேன்னா இது எனக்கு கிடைக்கிது. இந்த டேர்முக்கான வேல்யூ இது கிடைக்கிது. ஸோ இந்த ரெண்டையும் வச்சுக்கிட்டு, இப்போ நான் கண்டுபிடிச்ச ரெண்டையும் வச்சுக்கிட்டு நான் HCF பார்க்கணும். HCFல எக்ஸ்ன்னு ஒரு டேர்ம் இருக்குது, இங்கே எக்ஸ் இல்லை. அப்போ எக்ஸ் டேர்ம் வராது. x + 6 இருக்குது, ஆனால் இங்கே x + 6 இல்லை. இங்கே x + 8 இருக்குது, ஆனால் அங்கே x + 8 இல்லை. x - 2 மட்டும்தான் ரெண்டு டேர்ம்லேயும் காமனாக இருக்குது. ஸோ அப்போ ஆன்சர் என்னது, நமக்கான HCF என்னது அப்படின்னா x - 2. ஆப்ஷன் பி x - 2 அப்படிங்கிறது தான் இது ரெண்டுக்குரிய HCF. ஸோ x - 2 ஆப்ஷன் பி தான் நமக்குரிய ஆன்சர். அடுத்த கொஸ்டின், GCD ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2
குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் தான் கொடுக்குறாங்க. போன சம்முக்கு இந்த சம்முக்கு என்ன வித்தியாசம்? போன சம்மில் x² கோஎஃபிஷியன்ட் 1 இருந்துச்சு, இங்கே நம்பர் இருக்குது. இப்போ இதையும் இது பண்ணிக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அங்கே என்ன பண்ணோம் போனதில் இங்கே -12 இருந்துச்சு, இங்கே -16. இந்த x² எடுத்தது, எக்ஸை வெளியே எடுத்ததுக்கப்புறம் -16 இருந்துச்சு. அதான் நான் -16, இங்கே வந்து -12 இருந்ததை -12 நான் அப்படியே மேலே போட்டேன். இப்போ இந்த சம்மில் என்ன செய்யணும்னா இந்த 2 × -1 மல்டிப்ளை பண்ணணும். நான் 2x² -x -1ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த 2 × -1 மல்டிப்ளை பண்ணி தான் மேலே போடணும். கீழே -1 இங்கே -xோட கோஎஃபிஷியன்ட் என்ன -1ங்கிறது தான் இருக்குது. அப்போ -1 அப்படியே நான் போட்டுக்கலாம். இங்கே 2xன்னு போடணும். அங்கே என்னென்னு போட்டேன், வெறும் எக்ஸ்ன்னு போட்டேன் போன சம்மில். ஏன்னா கோஎஃபிஷியன்ட் 1 இருந்துச்சு, இங்கே 2ன்னு இருக்கிறதுனால 2x அப்படின்னு டிவைட் பண்ணுறேன். ஸோ 1 × 2 2ன்னு வரும். ஆனால் -2ன்னு வர்றதுனால இங்கே -1ன்னு இருக்குது. ஸோ இங்கே மைனஸ் போடணும். அப்போ 1 × -2 -2ன்னு கிடச்சிருச்சு. 1 - 2 -1ன்னு கீழே இருக்கிற எனக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. அப்போ 2x + 1 × 2x - 2. ஸோ அதை இது இப்படி எழுதிக்கலாம். இங்கே 2 × 2 கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னா x - 1ன்னு எனக்கு கிடைக்கும். ஸோ கேன்சல் பண்ணுறதை நான் அங்கனக்குள்ளே கேன்சல் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு ஆன்சர் என்னென்னு கிடைக்கிது, x - 1 அப்படின்னு கிடைக்கிது. x - 1ன்னு ஆன்சர் கிடைக்கிது. ஸோ இப்போ இந்த 4x² + 8x + 3ஐயும் சால்வ் பண்ணுறேன். 4 × 3 12ன்னு மேலே வரும், கீழே 8ன்னு வரும். ஸோ 6 × 2 6 2s are 12, 6 + 2 8 வந்துருச்சு. ஸோ இதை நான் கேன்சல் பண்ணுறேன். 2ஆல் 2 × 2 4 3 2s are 6. இங்கே 1 × 2 இங்கே 2 × 2ன்னு வரும். ஸோ 2x + 3 × 2x × 2x + 1ன்னு கிடைக்கிது. ஸோ இப்போ இது ரெண்டுக்கும் இந்த 2 டேர்முக்கும் காமன் எடுத்தோம் அப்படின்னா HCF கிடச்சிரும். ஸோ என்ன HCF வரும், 2x + 1 2 டேர்ம்லேயும் இருக்குது. ஸோ 2x + 1ன்னு போட்டுக்கிட்டேன். 2x + 3 இருக்குது, ஆனால் இங்கே இல்லை. இங்கே x - 1 இங்கே இருக்குது, ஆனால் அங்கே இல்லை. ஸோ HCF என்ன, இதுக்குரிய ஆன்சர் என்ன, ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறது என்னென்னா 2x + 1. ஸோ ஆப்ஷன் 2x + 1, ஆப்ஷன் ஏ தான் நமக்குரிய ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் நமக்குரிய ஆன்சர், 2x + 1. அடுத்த கொஸ்டின், HCF of x² - 9 × x - 3 divided by 4, x² + 6x + 9 divided by 8. ஸோ இதுவும் நியூமரேட்டர் டினாமினேட்டர் ஃப்ராக்ஷன் ஃபார்மெட்டு. அப்போ மேலே நியூமரேட்டருக்கு என்ன பார்க்கணும், HCF பார்க்கணும். HCF ஆஃப் நியூமரேட்டர் டிவைடட் பை கீழே என்ன பார்க்கணும், LCM பார்க்கணும். ஸோ LCM ஆஃப் டினாமினேட்டர். ஸோ ஃபஸ்ட்டு நான் LCM கண்டுபிடிச்சிக்கிறேன். 4க்கும் 8க்கும் LCM கண்டுபிடிச்சா என்னென்னு வரும், 8ன்னு வரும். ஸோ மேலே மட்டும் HCF பார்த்துக்கிறேன். இப்போ x - x² - 9 எப்படி எழுதலாம், x + 3 × x - 3ன்னு எழுதலாமா? நான் x² - 9 3² நான் எழுதிக்கிறேன். 9 3² எழுதிக்கிறேன். a² - b² ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ a + b × a - bன்னு வரும்ல. ஸோ அப்போ x + 3 × x - 3 அப்படின்னு சொல்லி நான் எழுதிக்கிறேன். ஸோ இன்ட்டு ஒரு x - 3 இருக்குது. இப்போ மேலே இந்த நியூமரேட்டர் டேர்ம் எப்படி ஆயிடுச்சு, இந்த x² - 9 × x - 3 இதை எப்படி எழுதிக்கிறேன், x + 3 × x - 3 இன்னொரு x - 3, இந்த x - 3 அப்படியே எழுதிக்கிறேன். ஸோ இந்த டேர்ம் முடிஞ்சிருச்சு. இப்போ x² + 6x + 9 இதை நான் எப்படி குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ண முடியும். ஸோ 9 வருது, 3 3s are 9. அப்போ x + 3 × x + 3 நான் எழுதிக்கலாம்ல, x + 3 × x + 3ன்னு எழுதலாம். ஸோ இப்போ இந்த 2 டேர்முக்கும் நான் HCF கண்டுபிடிக்க போகிறேன். x + 3 2 டேர்ம்லேயும் இருக்குது. ஸோ x + 3 எழுதிக்கிறேன். இங்கே இன்னொரு x + 3 இருக்குது, ஆனால் இங்கே ஒரே ஒரு x + 3 தான் இருக்குது. ஸோ அப்போ ஒரு x + 3 தான் வரும். இங்கே x - 3 2 தடவை இருக்குது, இங்கே x - 3 டேர்மே இல்லை. அப்போ HCF நமக்கு என்னென்னா x + 3 அப்படிங்கிறது மட்டும்தான் HCF. ஸோ HCFல சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன், x + 3. ஸோ நமக்குரிய ஆன்சர் அப்போ என்ன அப்படின்னா x + 3 divided by 8. x + 3 divided by 8. ஸோ ஆப்ஷன் சி x + 3 divided by 8 தான் இதுக்குரிய ஆன்சர். ஸோ ஃப்ராக்ஷன் ஃபார்மெட்டில் இருக்குது.
நான் அதுக்காக தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போகிறேன். ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷன் ஃபார்மெட்டில் இருந்தால் எப்படி சால்வ் பண்ணணும்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இருந்தால் அதை எப்படி சால்வ் பண்ணணும்னு சொன்னேன். ஒரு இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா மாதிரி இருந்துச்சுன்னா அதையும் எப்படி சால்வ் பண்ணணும்னு சொன்னேன். ஸோ இதெல்லாம் சால்வ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நியூமரேட்டரில் நான் சால்வ் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கு நான் இந்த ஃப்ராக்ஷன் ஃபார்மெட் இருந்தால் என்ன சொல்லியிருக்கோம், ஹச்சிசிஎஃப் மேலே நியூமரேட்டருக்கு பார்க்கணும், கீழே எல்சிஎம் டினாமினேட்டருக்கு பார்க்கணும். அப்போ ஹச்சிசிஎஃப் நியூமரேட்டரில் இருக்கிறத நான் சால்வ் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கு ஹச்சிசிஎஃப் பார்க்குறேன். கீழே நம்பர் தான் இருக்குது எல்சிஎம்மில், ஸோ டினாமினேட்டரில் அந்த டினாமினேட்டருக்கு நான் எல்சிஎம் பார்க்குறேன். அதுக்கு 8ன்னு ஆன்சர் கிடச்சிச்சு. மேலே ஹச்சிசிஎஃப் நியூமரேட்டருக்கு பார்க்குறப்ப x+3ன்னு கிடச்சிச்சு. ஸோ அதுலேருந்து ஆன்சர் கொண்டு வந்துட்டேன். ஸோ டேரெக்டாக அந்த சம் வந்திருந்தால் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நியூமரேட்டர் வந்துச்சுன்னா ஹச்சிசிஎஃப் எப்படி பார்க்குறதுன்னு பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 2 குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனோ இல்லை ஒரு 4th பவர் ஈக்குவேஷன், ஸோ x² y² 2 வேரியபிள் வச்சு ஈக்குவேஷன் வந்துச்சுன்னா அதுக்கு ஹச்சிசிஎஃப் எப்படி பார்க்கணுன்னு பார்த்துட்டோம். ஸோ அதுக்கு அப்புறம் இந்த சம்மில் அதை ரெண்டையும் கம்பைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ராக்ஷன் ஃபார்மெட்லேயும் இருக்குது, நியூமரேட்டர் டினாமினேட்டர் அதுவும் இருக்குது, அதே நேரத்தில் ஒரு ஈக்குவேஷன் ஒரு எக்ஸ்ப்ரெஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை அந்த ரெண்டு சம்மையும் சேர்ந்தது தான் இந்த சம். அடுத்த கொஸ்டின், ஹச்சிசிஎஃப் ஆஃப் x⁻n x⁻n+1 x⁻n+2 எண்ணுக்கு பதிலாக ஏதோ ஒரு நம்பர் 2ஓ 3ஓ ஏதோ ஒன்று எடுத்து சப்ஸ்டிட் பண்ணிட்டு ஆன்சர் கிடச்சிடும். 2ன்னு எடுத்துக்கிறேன். x⁻2 x⁻3 x⁻4ன்னு கிடைக்குமா? இது வந்து x⁻n, இது x⁻n+1, இது x⁻n+2. ஸோ அப்போ x⁻2 x⁻3 x⁻4க்கு ஹச்சிசிஎஃப் என்ன? x². அப்போ x² என்னது? x⁻n தானே. ஸோ அப்போ ஹச்சிசிஎஃப் இதுக்குரிய ஆன்சர் என்னென்னா x⁻n. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னாலே இருக்கிறதுலே சின்ன பவர் எதுவோ அதுதான் வரும். ஸோ ஒருவேளை x⁻n+1 x⁻n+2 x⁻n+3 இதுக்கு ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிங்க அப்படின்னா x⁻n+1 அப்படிங்கிறது தான் ஹச்சிசிஎஃபாக இருந்திருக்கும். ஸோ இப்படி தான் கண்டுபிடிக்கணும். எப்பவுமே சின்ன பவர் எதுவோ அதுதான் ஹச்சிசிஎஃப் இருக்கும். அடுத்த கொஸ்டின், எல்சிஎம் ஆஃப் 90 150 225 இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 5ஆல் டிவைட் பண்ணலாம், 18 அப்படின்னு வரும். அடுத்து இது 30ன்னு வரும். 4 × 5 20 25னா 5 × 5 25. இதை 3ஆல் டிவைட் பண்ணலாம், 6 10 15. திருப்பி இதை வந்து 2ஆல் டிவைட் பண்ணலாம், 3 × 2 6 5 × 2 10. இது 15 அப்படியே வரும். ஸோ இப்போ 3ஆல் டிவைட் பண்ணேன்னா 1, இது 5 × 3 15, இது இங்கே 5ன்னு வரும். ஸோ இங்கே 5னா 1,1,1ன்னு வந்துருச்சு. ஸோ 5 × 3 15 15 × 2 30. இங்கே ஒரு 3 × 5 15 இருக்குது. ஸோ 30 × 15 தான் எனக்குரிய எல்சிஎம். 3 × 15 45. இந்த 0வோ சேர்த்துக்கிறேன். அப்போ 450 அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி தான் இதுக்குரிய எல்சிஎம். அடுத்து, ஸோ ஹச்சிசிஎஃப் அப்படின்னா எல்லாத்தையும் டிவைட் பண்ணணும். இப்போ ஹச்சிசிஎஃப் அப்படின்னா நான் எந்த ஸ்டெப்போடையே நிப்பாட்டி இருப்பேன், 3 இந்த 5 இந்த 3 இந்த 2 மட்டும் கண்டுபிடிச்சி நிப்பாட்டியிருப்பேன். ஏன்னா இந்த 2 போட்டிருக்க மாட்டேன். ஏன்னா இந்த 2ன்னு நான் போட்டிருந்தேன்னா இந்த 15 எனக்கு டிவைட் ஆகாது. ஸோ ஹச்சிசிஎஃப்னா 3 நம்பர் எழுதுவேன், 3 நம்பருமே டிவைட் பண்ணிக்கிட்டே போகணும். அடுத்த ஸ்டெப்லேயும் ஒரு இதை வச்சு நான் டிவைட் பண்ணேன் அப்படின்னா அதையும் 3ஐயுமே டிவைட் பண்ணணும். ஆனால் எல்சிஎம் அப்படி இல்லை. கடைசி 1,1,1 வர்ற முடிக்கும் 1,1,1 வர்ற முடிக்கும் நான் டிவைட் பண்ணிக்கிட்டே போகணும். ஸோ அதுதான் எல்சிஎம்முக்கும் ஹச்சிசிஎஃப்க்கும் உள்ள வித்தியாசம். அடுத்த கொஸ்டின், எல்சிஎம் ஆஃப் 2/3 5/9. நம்ம ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கிறப்ப நியூமரேட்டருக்கு ஹச்சிசிஎஃப்பும் டினாமினேட்டருக்கு எல்சிஎம்மும் கண்டுபிடிப்போமா? இதில் அப்படியே மாற்றோம். எல்சிஎம் கண்டுபிடிக்கிறப்ப நியூமரேட்டருக்கு எல்சிஎம், டினாமினேட்டருக்கு ஹச்சிசிஎஃப். அப்போ 2,5க்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சா ஆன்சர் 10ன்னு வரும். 3,9க்கு ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிச்சா ஆன்சர் 3ன்னு வரும். ஏன்னா 3,9 3 டிவைட் பண்ணிட்டா 1,3. இதை வேறு எதாலையும் டிவைட் பண்ண முடியாது. ஸோ அப்போ 3ன்னு வரும். 2,5க்கு 10ன்னு வரும். ஸோ ஆன்சர் என்னது? 10/3, ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின், மிக்சடு ஃப்ராக்ஷனாக இருக்குது. இதை நான் ஃப்ராக்ஷனாக மாற்றி எப்பயும் போல சால்வ் பண்ணிக்கலாம். அப்போ 1/4 ஃப்ராக்ஷனாக மாற்றினேன்னா என்னென்னு வரும்? 1 × 4 4 + 1 5/4ன்னு வரும். அடுத்த கேள்வி, அடுத்தது 1 2/3. அப்போ 1 × 3 3 + 2 5/3ன்னு வரும். அடுத்து 2 2.5, அதாவது 2.5 அப்படின்னா 2 × 2 4 + 1 5/2ன்னு வந்திருக்கு. அப்போ நியூமரேட்டருக்கு 5/4
5/3 5/2 இதை நான் மிக்சடு ஃப்ராக்ஷனாக மாற்றிட்டேன். நியூமரேட்டருக்கு எல்சிஎம்மும் டினாமினேட்டருக்கு ஹச்சிசிஎஃப்பும் கண்டுபிடிக்கணும். இப்போ நியூமரேட்டருக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சா நியூமரேட்டரில் 3 டேர்ம்லையுமே 5 தான் இருக்குது. ஸோ 5ன்னு தான் ஆன்சர் வரப்போகுது. எல்சிஎம் அது கீழே ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும். நியூமரேட்டரில் எல்சிஎம் 5,5,5க்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சா ஆன்சர் 5ன்னு தான் வரும். ஹச்சிசிஎஃப் டினாமினேட்டர் கண்டுபிடிக்கணும். 4 3 2ன்னு இருக்குது. இதுக்கு ஹச்சிசிஎஃப் 1ன்னு தான் வரும். 1 தவிர வேறு எதுவுமே டிவைட் பண்ணாது. ஸோ அப்போ 5/1 அப்போ 5/1ங்கிறது 5 தான். ஆப்ஷன் டி தான் நமக்குரிய ஆன்சர். 5 அப்படிங்கிறது தான் இதுக்கான எல்சிஎம். அடுத்த கொஸ்டின். இங்கேயும் டெசிமலில் கொடுத்துருக்காங்க. டெசிமலில் கொடுத்தா என்ன செய்வோம்? ஃப்ராக்ஷனாக மாற்றுவோம். 6/10 96/10 12/100ன்னு வருதா? 12/100 அப்படின்னு வருது. அங்கே நான் மல்டிப்ளை பண்ண சொன்னேன்னா ஒரே ஒரு இதில் மட்டும் 10ன்னு இருந்துச்சு, அதனால் நான் மல்டிப்ளை பண்ண சொன்னேன். இங்கே 2 டேர்மில் 10ன்னு இருக்குது, ஒரு டேர்மில் 100ன்னு இருக்குது. நான் அந்த 2 டேர்மையும் மல்டிப்ளை பண்ணேன்னா இங்கெல்லாம் எனக்கு 960ன்னு வரும். 960க்கு நான் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். நியூமரேட்டருக்கு இங்கே எல்சிஎம். அப்போ 960க்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம் கஷ்டமான வேலை தான். ஆனால் இங்கே பாருங்களேன், கீழே டினாமினேட்டருக்கு ஹச்சிசிஎஃப் தானே. அப்போ 10,10,100க்கு ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா இங்கேயே 1,1,10ன்னு வந்துருச்சு. இதுக்கப்புறம் எதையுமே டிவைட் பண்ண முடியாது. அப்போ கீழே டினாமினேட்டருக்கு இங்கே 10,10,100க்குரிய 100க்குரிய ஹச்சிசிஎஃப் என்ன அப்படின்னா 10ங்கிற ஆன்சர் எனக்கு இங்கேயே கிடச்சிரும். ஸோ இங்கே வந்து நான் 10 வந்து மேலே இங்கேயும் மல்டிப்ளை பண்ணி இந்த 2 டேர்மையும் கீழே 100 கொண்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அங்கே ஏன் கொண்டு வந்தேங்கிறதும் எனக்கு தெரியணும். இங்கே ஏன் நான் 10ஆல் மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணலைங்கிறதும் தெரியணும். ஏன்னா அங்கே கீழே எல்சிஎம் கண்டுபிடிச்சோமா, கீழே டினாமினேட்டருக்கு என்ன கண்டுபிடிச்சோம்? எல்சிஎம் கண்டுபிடிச்சோம். அதாவது ஹச்சிசிஎஃப் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 ஃப்ராக்ஷன் கொடுத்துருந்தாங்க. அந்த இடத்துல கீழே நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சோம். எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்காக நான் கீழே 100ன்னு வர்றதுக்காக நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கிட்டேன். ஸோ ஆனால் இந்த கொஸ்டினில் எனக்கு என்ன அப்படின்னா ஹச்சிசிஎஃப் தான் கீழே கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த கொஸ்டின் தான் என்ன போட்டிருக்கேன்? 1.08 0.36 0.9 இதுக்கு மல்டிப்ளை பண்ணுறப்ப இங்கே மட்டும் எனக்கு 9/10ன்னு வந்துச்சா. ஸோ இதை நான் மேலையும் கீழையும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணி கீழே 100ன்னு வர்ற மாதிரி வச்சுக்கிட்டேன். காரணம் கீழே நான் என்ன கண்டுபிடிச்சேன்? எல்சிஎம் கண்டுபிடிச்சேன். ஏன்னா கேட்குறது இங்கே ஜிசிடி ஹச்சிசிஎஃப் தான் கேட்குறாங்க. அப்போ நியூமரேட்டருக்கு ஹச்சிசிஎஃப்பும் டினாமினேட்டருக்கு எல்சிஎம்மும் கண்டுபிடிக்கணும். ஸோ எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்காக நான் கீழே டினாமினேட்டரை சேமாக வச்சுக்கிட்டேன். ஆனால் இந்த கொஸ்டினில் கீழே நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? எல்சிஎம் தான், இது ஹச்சிசிஎஃப் தானே கண்டுபிடிக்க போகிறோம். கீழே இருக்கிறதுக்கு ஹச்சிசிஎஃப் தான் கண்டுபிடிக்க போகிறேன். சார் ஹச்சிசிஎஃப் எனக்கு 10ன்னு கிடச்சிருச்சு. இப்போ நான் மல்டிப்ளை பண்ணேன்னா மேலே நான் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இங்கே 960 வரும். ஸோ பெரிய நம்பரை வச்சுட்டு எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால் நான் இதை இப்படியே வச்சுக்கிறேன். இங்கே வந்து ஹச்சிசிஎஃப் கீழே 10ன்னு கிடச்சிருச்சு. அப்போ நியூமரேட்டருக்கு மட்டும் நான் எல்சிஎம் கண்டுபிடிச்சா போதுமானது. 6 96 12 இதுக்கான எல்சிஎம் நான் கண்டுபிடிக்கணும். ஸோ 6ஆல் டிவைட் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். 1 × 6 6 1 × 6 6 36 6 × 6 36. ஸோ 2 × 6 12. அடுத்து 2ன்னு போட்டேன்னா 1 இங்கேயும் 1ன்னு வந்துடும். ஸோ இங்கே 8 × 2 16. ஸோ 8ன்னு போட்டேன்னா 1,1,1. ஸோ அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா 6 × 2 12 12 × 8. அப்போ 12 × 8 10 8 80. ஸோ 2 × 8 ஒரு 16ன்னு வரும். ஸோ ஆன்சர் 96. அப்போ மேலே 96 கீழே டினாமினேட்டரில் 10ன்னு நமக்கு கிடச்சிச்சு. ஹச்சிசிஎஃப் 10 எல்சிஎம் 96. ஸோ 96/10 என்னென்ன ஆன்சர் வரும்? 9.6ன்னு ஆன்சர் வரும். ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கணும். ஏன்னா கீழே இங்கே 10ன்னு இருக்குது. ஸோ ஒரு முட்டை ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கணும். ஸோ ஆன்சர் 9.6. ஆப்ஷன் பி தான் இதுக்குரிய ஆன்சர். அடுத்த கொஸ்டின். எல்சிஎம் ஆஃப் x² - 1 x - 1 the whole square. இதை நான் x² - 1 x - 1 × x + 1ன்னு எழுதலாமா? a² - b² ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போ a + b × a - bன்னு எழுதிக்கிறேன். இங்கே கீழே x - 1 ஹோல் ஸ்கொயரை x - 1 × x - 1ன்னு எழுதிக்கிறேன். இப்போ இது ரெண்டுக்கு என்ன கேட்குறாங்க? எல்சிஎம் கேட்குறாங்க. இப்போ எல்சிஎம்னா ஃபஸ்ட்டு நான் x - 1ன்னு போடுறேன். இந்த x - 1 இந்த x - 1 கேன்சல் ஆகிடுச்சு. மீதி x + 1ன்னு போட்டேன்னா இது கேன்சல் ஆயிரும். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு x - 1 மட்டும் மிச்சம் இருக்குது. இதுவும் கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ ஆன்சர் என்ன? x - 1 the whole square × x + 1. x - 1 2 தடவை இருக்கிறதுனால ஸ்கொயர்னு போட்டுக்கிட்டேன். × x + 1 x - 1 the whole square × x + 1. ஸோ இந்த ஆப்ஷன் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். ஸோ x - 1 the whole square அப்படிங்கிற ஆன்சர் இங்கே இல்லை.
எக்ஸ் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது இங்கே இல்லை. ஸோ அப்போ வேறு ஏதோ ஆன்சர் போட்டிருக்காங்க. ஸோ எப்படி போட்டுக்கிறேன் அப்படின்னா இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்னை நான் அப்படியே வச்சுக்கிறேன். ஏன்னா ஆப்ஷனில் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்னெல்லாம் இருக்குது. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று அப்படியே வச்சுக்கிறேன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர்னு இருக்கா. ஸோ இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்னை அப்படியே வச்சுக்கிட்டேன் அப்படின்னா இங்கே ஆக்சுவலாக எக்ஸ் ப்ளஸ் ஒன்று எக்ஸ் மைனஸ் ஒன்று இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்றுக்குள்ளே தானே இருக்குது. இதை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று நான் விரித்து எழுதுனாதேன் எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன்றுன்னு எழுதுவேன். ஆனால் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று நான் அப்படியே வச்சுக்கிறேன். அப்போ இங்கே எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன்றுன்னு எழுதலாமா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று. ஸோ எக்ஸ் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயரை எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன்றுன்னு எழுதலாமா. ஸோ அப்படி தானே எழுதியிருக்கோம் முன்னாடியே. ஸோ இப்போ நான் இந்த டேர்மை நான் ஃபஸ்ட்டு நான் போட்டுக்கிறேன் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் அப்படின்னு நான் போடுறேன் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் ஒன் கவர் ஆகிடுச்சு. இதில் ஒரு எக்ஸ் மைனஸ் ஒன்று இருக்கிறதுனால இந்த எக்ஸ் மைனஸ் ஒன்றும் போயிடும். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் அப்படின்னு நான் போட்டாலே போதுமானது. ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் ஆப்ஷன் ஏ தான் இதுக்குரிய ஆன்சர். நான் என்ன பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு ரெண்டையுமே எக்ஸ்பேண்ட் பண்ணேன். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயரை எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன்று நான் எழுதிக்கிறேன். பவர் 2 இருக்குது, அதை எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். ஸோ ஏன்னா 2 ஸ்கொயர் அப்படிங்கிறத 2 இன்ட்டு 2ன்னு எழுதலாம்ல, அதுதான் இங்கேயும் பண்ணியிருக்கேன். எக்ஸ் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன்னு எழுதியிருக்கேன். ஸோ இப்போ இதுக்கு எல்சிஎம் பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸ் மைனஸ் ஒன்று எழுதுகிறேன். அப்போ இந்த 2 எக்ஸ் மைனஸ் ஒன்று கேன்சல் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இங்கே ஒரு எக்ஸ் மைனஸ் ஒன்று இருக்குது, இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒன் இருக்குது, அதை ரெண்டையும் நான் அப்படியே எழுதிக்கிறேன். பட் எனக்கு கிடச்ச ஆன்சர் அங்கே ஆப்ஷனில் இல்லை. ஸோ அப்போ வேறு மாதிரி ஃபார்மெட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த ஸ்டெப்பில் இருந்து இப்போ இந்த ஒரு ஸ்டெப் நான் கண்டுபிடிச்சேன்ல, இதுலேருந்தே நான் என்னால் சால்வ் பண்ண முடியும். எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இருக்கா, அதை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்றுன்னு நான் எழுதிக்கலாமா. இன்னும் எக்ஸ்ட்ரா என்ன டேர்ம் இருக்குது எக்ஸ் மைனஸ் ஒன்று மட்டும் இருக்குது, அதை மட்டும் நான் எக்ஸ் மைனஸ் ஒன்று எழுதிக்கலாம். ஸோ இப்படியே கண்டுபிடிச்சாலும் நான் எனக்கு ஆன்சர் நான் ரீச் பண்ணியிருக்க முடியும். பட் நான் என்ன பண்ணிக்கிட்டேன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று ஆன்சரில் இருக்கிறத பார்த்துட்டு இதை நான் அப்படியே வச்சுக்கிட்டேன். இதுக்குள்ளே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்றுக்குள்ளே என்ன இருக்குது எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன்றுன்னு இருக்கா. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்றை தானே எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன்றுன்னு எழுதணும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்றுக்குள்ளேயே எக்ஸ் ப்ளஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் ஒன்று இருக்குது. இப்போ எக்ஸ் மைனஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர்னால் எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன்றுன்னு எழுதுனேன். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று ஆப்ஷனில் இருக்கிறதுனால நான் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று அப்படியே வச்சுக்கிட்டேன். இதுக்குள்ளே என்ன இருக்குது எக்ஸ் ப்ளஸ் ஒன்று அடிச்சிருவேன், எக்ஸ் மைனஸ் ஒன்னையும் அடிச்சிருவேன், இங்கே ஒரு எக்ஸ் மைனஸ் ஒன்று இருக்குது, இதையும் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ மீதி இருக்கிற ஒரே ஒரு எக்ஸ் மைனஸ் ஒன்றை மட்டும் நான் எழுதிக்கிட்டேன்னா எனக்கான எல்சிஎம் என்ன அப்படிங்கிற ஆன்சர் கிடச்சிரும். ஸோ ஒரு வேளை இந்த சம்முக்கு எல்சிஎம்க்கு பதிலாக ஹச்சிசிஎஃப் கேட்டிருந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம். ஹச்சிசிஎஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் கமா எக்ஸ் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் இதுக்குரிய ஹச்சிசிஎஃப் என்ன. இதையும் அதே மாதிரி தான் எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுன்னு எழுதிக்குவேன், இதை எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன்றுன்னு எழுதுவேன். இது ரெண்டுலேயும் இருக்கிற காமனான ஃபேக்டர் என்னது எக்ஸ் மைனஸ் ஒன்று தான் காமனான ஃபேக்டர். இப்போ இங்கே இன்னொரு எக்ஸ் மைனஸ் ஒன்று இருக்குது, ஆனால் இங்கே மேலே ஒரே ஒரு எக்ஸ் மைனஸ் ஒன்று தானே இருந்துச்சு. ஸோ இன்னொரு எக்ஸ் மைனஸ் ஒன்று இங்கே இல்லை. ஸோ அப்போ இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இருக்குது ஃபஸ்ட்டு டேர்மில், ஆனால் செகண்ட் இதில் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இல்லை. ஸோ இதுக்குரிய ஹச்சிசிஎஃப் எக்ஸ் மைனஸ் ஒன்று. ஸோ எல்சிஎம் அப்படின்னா எல்லாமே நான் டிவைட் பண்ணுறப்ப எனக்கு கடைசி 1,1,1 வர்ற மாதிரி எல்லாமே இது பண்ணணும். ஹச்சிசிஎஃப் அப்படின்னா காமனான இருக்கிறத மட்டும் நான் எடுத்து எழுதிக்குவேன். ஸோ அவ்வளோதான் எல்சிஎம்முக்கும் ஹச்சிசிஎஃப்க்கும் உள்ள வித்தியாசம்.